Are you ready to unlock your fluency in English? Do you want to enhance your English language within just 35 days? Right. Why waste your time? We are for your betterment. This is IBT Campus, Department of Language. I am your English lecturer Ajay. Welcome to IBT Campus once again. வெறும் 35 நாள்ல இந்த ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி இங்கே இங்கிலீஷில் ஃப்ளூயன்சி என்ற ஒரு இடத்தை ரீச் பண்ணலாம்னு நீங்கள் நம்புறீங்களா? இப்போ பாருங்க, நம்மளோட இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையின் இந்த ஸ்டடீஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே தமிழ் மீடியம், அதாவது அவங்களோட நேட்டிவ் வந்து என்ன செய்கிறாங்க, ஏல் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஹேவிங் ஃபினிஷ்ட் ஏ லெவல் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, they tend to go for higher education, டிப்ளமா கோர்சஸ், அடுத்தது யூனிவர்சிட்டிஸ், அப்படியான விஷயங்களை நாடி போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டிரெக்ட் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தில் நடக்குது. ஸோ அந்த டைமில் தான் நம்ம என்ன செய்யறோம், எல்லாருமே யோசிக்கிறோம் என்னென்று, ஒருவேளை நம்ம நேரத்தோட இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தா இந்த அளவுக்கு நம்ம இருந்திக்க மாட்டோமே, நேரத்தோட இங்கிலீஷ் படிச்சிக்கலாமே, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிற ஆளாக இருக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரைட். எல்லாரும் பாருங்க, நம்மளுக்கு ஸ்பீக்கிங்ன்றது ஒரு ஆளோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு விஷயத்தை இங்கே இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு ஆளுகிட்ட இஃபெக்டிவாக, அதாவது விளங்குற மாதிரி சொல்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், கம்யூனிகேட் பண்ணுறது சொல்லுவோம். ஸோ ஒரு ஆள் சென்டர் ஒரு ஆள் சொல்கிற விஷயத்தை ரிசீவர் ஒரு ஆள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னா த கம்யூனிகேஷன் இஸ் இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் ஓகே. அப்போ ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணும்னு சொன்னால் த கம்யூனிகேஷன் நீட்ஸ் எ லாங்குவேஜை பார்த்தோம்னு சொன்னால் அந்த லாங்குவேஜ்ன்றது ஒரு மீடியமாக தொழிற்படுது. அந்த லாங்குவேஜ் வந்து இலங்கையை பொறுத்தளவில் ஹை எஜுகேஷன், அதே மாதிரி சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் செக்டர், பிரைவேட் செக்டர், கார்பரேட் செக்டர்ஸ், இலங்கையிலிருந்து ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு வேலை செய்கிற அந்த மாதிரியான ஆட்கள், ஏன் இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு மினிஷர் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது இட்ஸ் பிளேயிங் அ வைட்டல் ரோல். என்னன்னு சொன்னால் எல்லாமே ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ், belongs to IT and English language. இந்த IT and English language இது ரெண்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபியூச்சரில் சக்ஸஸ் ஆக இயலாது. To succeed the future we need English plus IT. ஸோ இந்த இங்கிலீஷை வந்து பேசுறது தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருக்கு. இப்போ இருக்கிற யுகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எங்கே பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கோபைலட் இருக்கு, ChatGPT இருக்கு, ஜெமினி அப்படின்னு ChatPDF, இப்படியான நிறைய விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபார் ரைட்டிங் பர்பஸ். ஆனால் ஸ்பீக்கிங் இதால் இயல்பான்னு சொன்னால் கஷ்டம். நாம தான் என்ன சொல்லணும், we have to enhance our ability, our skills. For that we have to give endeavor, we have to give an effort. ஒரு எஃபர்ட் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த எஃபர்ட்டை நம்ம எப்படி கொடுக்கலாம், நாமளாக கொடுக்கலாமா? இப்போ புக்ஸ் ரீட் பண்ணலாமா? புக்ஸ் ரீட் பண்ணினா இங்கிலீஷ் பேசலாமா? நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நீங்கள் லிசன் பண்ணுங்க, ஒரு ஆள் வந்து கதைக்கிறது லிசன் பண்ணுங்க, லிசன் பண்ணுவாங்க, உங்களுக்கு கதைக்கலாம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, ரைட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து சாங்ஸ் கேளுங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, ரைட் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்கள், சப்டைட்டிலோட பாருங்கள், உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும், இங்கிலீஷ் என்ஹான்ஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து நல்ல ஒரு புக் கொண்டு படிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக விளங்கும்னு சொல்லுவாங்க. சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து இந்த ப்ளே ஸ்டோரில் சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் சில நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய சில சாஃப்ட்வேர்ஸ் அதில் யூஸ் பண்ணுங்க ப்ரீமியம்னு சொல்லுவாங்க, ஃபார் பிஸ்னஸ் பர்பஸஸ் அதை சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் அதை செஞ்சு நம்மளுக்கு எந்த வித பயனும் இல்லை, நோ யூஸ் அட் ஆல். அப்போ எதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், அதுக்கு தான் ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ். உங்களுக்கு என்னத்துக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேணும்ன்றத சைக்காலஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சிலபஸ், உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராக்டிஸ் தர ஒரு இடத்தை நீங்கள் என்ன செய்யணும், அப்ரோச் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ், உங்களுக்கு தேவை மோட்டிவேஷன். இந்த மாதிரியான விஷயங்களை எங்கே தராங்களோ, ஆத்தென்டிக்காக யார் தராங்களோ, ரிலையபிளோட யார் தராங்களோ அங்கே தான் நீங்கள் என்ன செய்யணும், போய் செய்ய வேண்டியது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், இந்த 35 days கோர்ஸ் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எங்கள்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹேவிங் ஃபினிஷ் திஸ் 35 days they are able to speak English language, right? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட இருந்த லெவலோட அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன செய்றாங்க, போயிட்டாங்க. நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம், ஐபிடி கேம்பஸ்ல இந்த யூடியூப் பேஜ்ல போய் பார்க்கலாம், ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதில் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து என்ஹான்ஸ் பண்ணினாக்களோட ஃபீட்பேக்கை நீங்க பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இதை போய் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 35 days கோர்ஸ் யாருக்கெல்லாம் இந்த 35 days கோர்ஸ் வந்து சக்சீட் ஆகிருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் 14 வயதுக்கு மேற்பட்டார்கள், அதாவது ஆஃப்டர் ஓ லெவல், ஆஃப்டர் ஏ லெவல், அதே மாதிரி டிப்ளமா கோர்சஸ் செய்கிறார்கள், அதே மாதிரி ஹை நேஷனல் டிப்ளமா லெவலில் இருக்கிறார்கள்,
டிகிரி லெவலில் இருக்கிறார்கள், அதே மாதிரி மாஸ்டர்ஸ் லெவலில் இருக்கிறார்கள், பிஸ்னஸ் பீப்புள், ஆண்டர்ப்ரனர்ஸ், பிஸ்னஸை தனியாக ரன் பண்ணிட்டு இருக்கிறார்கள், ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு இங்கிருந்து வேலை செய்கிறார்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் வேலை செய்கிறார்கள், கார்பரேட் கம்பெனிஸில் வேலை செய்கிறார்கள். அதே மாதிரி ஸ்பெஷலாக பேரண்ட்ஸ், நிறைய பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கிறாங்க, ரைட், எங்களுக்கு இங்கிலீஷ் கதைக்கெல்லாம் இருக்கு, நம்மளோட பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியத்தில் விட்டுட்டு அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி எல்லாருக்குமே என்ன செய்யுது, இந்த கோர்ஸ் வந்து சூட்டபிள் ஆகுது. நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த 35 days கோர்ஸ் ஐபிடி கேம்பஸால் வழங்க போகிற இந்த கோர்ஸ் இந்த மாதம் இன்டேக் எடுக்க கூட நாங்கள் வந்து என்ரோல் பண்ணுறோம். இந்த மாதம் புது பேட்ச் ஒன்று என்ரோல் பண்ணுறோம். ஸோ இந்த ஐபிடி கேம்பஸை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கோர்ஸ் எஃபெக்டிவான கோர்சஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லெக்சர்ஸ் மாதிரிலாம் ஃப்ரெண்ட்லி லெக்சர்ஸ் மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலபஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சிலபஸ், மாடர்ன் ஈராவில் நம்ம யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் அதை பேஸ் பண்ணின ஒரு சிலபஸை தான் நாங்கள் தந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ஸ்டூடெண்ட் சென்டர் டீச்சிங் மெத்தட். டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க நிறைய விஷயங்களை செய்ய வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயங்களை. ஸோ ஸ்டூடெண்ட் சென்டர் டீச்சிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டீரியல் ஷேரிங். மெட்டீரியல்ஸ் எல்லாருமே ஒரு ஒத்தன்டிக்கான ரிலையபிளான மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எல்லா ரெக்கார்டிங்ஸும் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி பிள்ளைகளுக்கு வந்து ஈஸியாக எக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவு தான் நாங்கள் இந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எல்லா ரெக்கார்டிங் வந்து ஹெச்டியில் இருக்க போதும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிசிக்கல் கிளாஸில் இருக்கிற என்வாயன்மெண்ட் ஒன்று உங்களுக்கு கிரியேட் ஆகும். கிளாஸ் நல்லா என்கேஜாக போகும். நிறைய ஃபன்னான கேம்ஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ், இப்படின்னு நிறைய விஷயங்களை செய்கிறதால பிள்ளைகள் ஈஸியாக என்ன செய்யுது, இந்த கிளாஸில் என்கேஜ் ஆகுது. நிறைய பிள்ளைகள் ஈஸியாக சக்ஸஸ் ஆகுது. ஸோ இதான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ் ஸ்டோரியாக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் என்னன்னு சொன்னால் உடனே இந்த பேட்சில் என்ரோல் ஆகுங்க. புது பேட்ச் வந்து நாங்கள் இந்த மாதம் இன்டேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது எல்லாமே என்னன்னு சொன்னால், இதுக்கு முதல் நீங்கள் இங்கிலீஷ்லாம் படிச்சீங்களா, அது அவ்வளோதையும் மறந்து இப்போ நாங்கள் சொல்லி தர விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னு சொன்னால், இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஒரு சக்ஸஸான ஒரு ஸ்டூடெண்டாக மாறலாம். ஸோ வெல்கம் டு IBD Campus, Department of English. I am your English lecturer Raji. Welcome to IBD Campus once again. Thank you.